நம்ம வில்லேஜ் டிப்ஸ் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஆம்லேட் தாங்க செய்ய போகிறோம். இந்த ஆம்லேட்டை மட்டும் செஞ்சு சும்மா கொஞ்சமாக நீங்கள் ஒரு அரை ஆம்லேட் சாப்பிட்டீங்கன்னாவே போதுங்க. உங்களுக்கு வயகராவை விட பல மடங்கு உங்களுடைய ஆண்மை அதிகரிக்கும். தாம்பத்தியத்திலையும் ரொம்ப நேரத்துக்கு விந்து வெளியே வராமல் நல்ல தாம்பத்தியத்திலையும் ஈடுபடலாம். அதே மாதிரி உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடியது. குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே சாப்பிடக்கூடியது தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, அது எனக்கு போதும். இதுக்காக ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்காங்க. ஏன்னா 2 முட்டை ஒரு நாளைக்கு ஒருவர் சாப்பிட்ணும். அந்த கணக்கு வச்சு தான் 2 முட்டை எடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு முருங்கைப்பூ பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். இதையும் இந்த முட்டையோடு சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் பொடி பொடியாக, இதையும் சேர்த்திக்காங்க. கொத்தமல்லி இலை சிறிதளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறோம், சேர்த்திக்கலாம். அதே மாதிரி மிளகுத்தூளும் கொஞ்சமாக சேர்த்திக்காங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை கலக்கி எடுத்துக்காங்க. அதாவது இந்த கலவையை நம்ம சேர்த்து ஆம்லெட்டாக செஞ்சு சாப்பிடும் பொழுது வாரத்தில் 2 நாளைக்கு நீங்கள் சாப்பிடுங்க ஆண்கள். இப்படி சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுமே நல்ல புத்துணர்ச்சி பெறும். அதே மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான புரதச்சத்தையும் ரொம்ப அதிகமாக தரக்கூடியதுங்க. உடலில் நன்மை தரக்கூடிய கொழுப்புகளை அதிகம் சேர்க்கக்கூடியது. நல்லா கலக்கியாச்சு பாருங்க. அதுக்கு பிறகு இதை தோசைக்கல்ல கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை அப்படியே ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரத்தில் 2 நாளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க. இது பெண்களுக்கு சாப்பிடும் பொழுதும் பெண்களுக்கும் அதிகமான நன்மைகளை தரக்கூடியது. குழந்தைகள்லாம் இதை சாப்பிடும் பொழுது மூளை வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். குழந்தைகள் நல்ல புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. அதே போல தான் நம்மளுடைய உடலுக்கும் நல்ல ஒரு இளமையை தரக்கூடியது. இதில் சேர்த்திருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப மேம்படுத்தக்கூடியதுங்க. அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது. நம்ம உடலுக்கு நோய் என்பதே வராதுங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா. இப்போ பாருங்கள், நல்லா வேக வச்சாச்சு. இதை அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆண்களாக இருந்தால் ஆண்மைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான நன்மையை தரும். பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள், கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரியாக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எடுத்துக்காங்க.